வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இந்த வார டாப் குக்கு டூப் குக்கு சொல்ல ஐஸ்வர்யா தத்தா அவங்க வாழைக்காய் கோலா உருண்டை ரெசிபி தான் செஞ்சுருந்தாங்க. இந்த வாழைக்காய் கோலா உருண்டை வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல், அதே சமயம் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, இது கூடயே வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கோலா உருண்டைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடயே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த மசாலா நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலா வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்காச்சும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சாதான் கோலா உருண்டை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதுல பிரிஞ்சு போகாமல் இருக்கும். வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு 2 வாழைக்காவை வந்து 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு கேரட் துருவலில் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு வாழைக்காவை வந்து தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கூடயே பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம். இது போல் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து உருண்டை உருட்டுறதுக்கு வராமல் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு உருண்டையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், உருண்டை வந்து பிரியுதான்னு சொல்லிட்டு. உருண்டை பிரியாட்டி அடுத்தடுத்த உருண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் சேர்த்த உடனே வந்து நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா கோலா உருண்டை வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விடணும். அப்புறம் கோலா உருண்டை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் உருண்டையை பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளிப்புறத்தில் டக்குன்னு கலர் மாதிரியும் உள்ளே வந்து சரியாக வேகாமையும் இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அதே சமயத்தில் பிரிஞ்சு போகாத சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கு சொல்ல ஐஸ்வர்யா தத்தா செஞ்ச வாழைக்காய் கோலா உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் இந்த ரெசிபியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.